நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி சித்தி உங்களதான் நானும் காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரே சோகமாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? எல்லாம் என் நேரம். இங்க பாருங்க சித்தி, என்ன விஷயம் சொல்லுங்க சித்தி. என்னால முடிஞ்சா நான் சால்வ் பண்றேன். அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா. வா கல்பனா, ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா? என்ன இவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்க? அது என் கூட ஃப்ரெண்ட் இருந்தா, அவளுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு வாங்கினேன். அப்புறம் அத்தைதான் எவ்வளவு வேணும்னாலும் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அத்தை கிட்ட வேணா கேட்டு பாருங்களேன். அப்படியா சித்தி? ஆமா ஆமா. கல்பனா மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கத நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சித்தி, அட்லீஸ்ட் இப்போவாது சொல்லுங்க சித்தி, என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லப்பா. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். நான் என் ரூம்ல இருக்கேன். சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா உன் பொண்டாட்டியே கேளு. என்னாச்சு உங்களுக்கு? பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே நம்மளும் சால்வ் பண்ண முடியும். ஒண்ணுமே சொல்லாம கேட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டே போறாங்களே. ஏதோ தப்பா இருக்கு, பார்க்கலாம். சித்ரா, என்ன என் மேல கோவமா? புரியலன்னா கோவம் வரும். புரிய வைக்கிறது கூடவா கோவம் வரும்? இங்க புரிஞ்சும் புரியாம இருக்கிறவங்க கிட்ட
கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? சித்ரா, நீ பேசுறதுல இருந்தே என் மேல எவ்வளவு கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியுது. உன் மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பதில் சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கேன். இது என்னன்னு பாரு. என்னன்னு பார்த்து சொல்லு. சொல்லு, இது என்ன? பகவத்கீதை. இதுல என்ன இருக்குன்னு பாரு. உள்ள என்ன இருக்குன்னு பாரு. புடிமா? பாரு. சித்ரா, இது பக்திக்கான புஸ்தகம் மட்டும் இல்ல. என் பாசத்துக்கான பொக்கிஷம். சித்ரா, நான் தினமும் என்னை பத்தி யோசனை பண்றதை விட உன்னை பத்தி தான் அதிகமா யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னை பாரபட்சம் பாக்குறேன்னு சொன்னியே, இது சரியா இருக்காமா? அம்மா, உண்மையை சொல்லுங்க. நீங்க சீதா மேல பாரபட்சம் பார்க்கல? நீங்க சீதா மேல பாரபட்சம் பார்த்தாலும் என் மேல பாரபட்சம் பார்த்தாலும் ரெண்டு ஒண்ணுதான். இல்லம்மா, நான் தெரியாம கேக்குறேன். சீதா கிட்ட நீங்க என்ன குறைய கண்டீங்க? சீதா இந்த வீட்டுக்கு தகுந்த மருமகன்னு உங்களுக்கு ஏன் தோணல? சித்ரா, சித்ரா, சீதா இந்த வீட்டுக்கு தகுந்த மருமக இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்கு. ஆனா சீதாராம் ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இல்ல. ரவி பிரியாவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, பிரியமா இருக்காங்க, அன்பா இருக்காங்க. ஆனா சீதாவும் ராமும் சந்தோஷமா இருக்கிறத இப்ப வரைக்கும் நான் பார்க்கல. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. ராம் எப்பவுமே ஆபீஸ் விஷயத்துல கொஞ்சம் பிஸியாவே இருக்கான். அதுவும் இல்லாம அவன் சின்ன வயசுல இருந்து யார்கிட்டயும் அதிகமா பழகவே மாட்டான். ஆனா ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் கரெக்டா சொல்றேன். ராம் சீதா மேல ரொம்ப அன்பா இருக்கான். என்ன ஒரு விஷயம், அந்த அன்ப மத்தவங்க முன்னாடி அவன் காட்டிக்கவே மாட்டேங்கிறான். அவ்வளவுதான். சித்ரா, நான் உன் அம்மா. உன்னை விட அனுபவமும் அறிவும் ஜாஸ்தின்னு நீயே சொல்லி இருக்க. இப்போ நீயே என்கிட்ட பொய் சொல்றல?
நான் இந்த வீட்டுக்கு வந்தப்பவே சில பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போல இருந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா பார்த்துக்கிட்டு வரேன். சித்ரா, இந்த வீட்ல 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, உனக்கும் பிரியாவுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. 2, சீதாவுக்கும் ராமுக்கும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ற வேலை உன்னோட வேலை. இத்தனை நாளாகியும் இதையே சரி பண்ணலன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. உன் வேலையில நீ தோத்துட்ட. அதனாலதான் கிருஷ்ணன் சிலைய நான் பிரியாவுக்கு கொடுத்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு சித்ரா, உன் மகனோட வாழ்க்கைய சரி பண்றதுல மட்டும் நீ கவனம் செலுத்து. மத்தபடி இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் என் மக தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை காப்பாத்து. அப்புறம் ஒரு விஷயம், நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். மறுபடியும் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியல. அம்மா, என் மேல இருக்கிற கோபத்துல நீங்க இந்த வீட்டை விட்டு போகலையே? இல்லடா, சத்தியமா இல்ல. நீ என்ன பத்தி யோசனை பண்றத விட்டுட்டு உன் மக மருமகளை பத்தி மட்டும் யோசனை பண்றத பாரு. சித்ரா, என்னோட பொக்கிஷம் திரும்ப கிடைக்குமா? இந்த புஸ்தகமும் போட்டோவும் அம்மா, சித்ரா, நான் எங்க போக போறேன்? திரும்ப வந்துருவேன். தைரியமா இரு. அம்மா, வா சுமித்ரா, வா உக்காரு.
ஏம்மா, நாளைக்கே நீங்க ஊருக்கு போறீங்களாமே? ஆமா சுமித்ரா. ஏன்? பாட்டி, நாளைக்கே நீங்க போகணும்னு சொல்றது எனக்கு வருத்தமா இருக்கு. என்னம்மா செய்யறது? போய்த்தானே ஆகணும். ஏம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் போறீங்க? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல சீதா பிரியா அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கும் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போக கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இங்கேயே இருக்க முடியாதுல்ல. அம்மா, நீங்க நாளைக்கே கிளம்புறது சித்ராவுக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப வருத்தப்படுவாளே. அவகிட்டையும் நான் பேசிட்டேன் சுமித்ரா. சீதா, இன்னைக்கு ஸ்பெஷலா ஏதாவது சமை. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். சரிங்க பாட்டி. சீதா, ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட நிறைய பேசணுமே. பரவாயில்லம்மா, இன்னைக்கு சமையல நான் பாத்துக்கிறேன். அத்தை, பாட்டி ஏதோ பேசணும்னு சொல்றாங்கல்ல, உட்கார்ந்து பேசிட்டு வா. என்ன பாட்டி? சீதா, நானும் உன்னை காலையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதிரியாவே இருக்கேன். என்ன விஷயம்? பாட்டி, நான் உங்களை கவனிக்கிறதுல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க பாட்டி. ஏம்மா அப்படி பேசுற? ஓ, கிருஷ்ண சிலையை உனக்கு தரலேன்னு அப்படி கேக்குறியா? ஐயோ, சாச்சா, அப்படிலாம் இல்ல. பிரியாக்காவுக்கு நீங்க கிருஷ்ணர் சிலையை கொடுத்ததுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு தோணுச்சு. அதான் கேட்டேன். உன்னால எந்த தப்பும் நடக்கல சீதா. அதனாலதான் பிரியாக்கு ஒரு பரிசு கொடுத்த மாதிரி உனக்கும் ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் இரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த சீதா, இது சாதாரண குங்குமச்சிமிழ் இல்ல. எங்க அத்தை எனக்கு கொடுத்தது. இப்ப நான் உனக்கு கொடுக்கறேன். வாங்கிக்கோ. சீதா, நீ இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உன் வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இல்ல. அது பாட்டி, நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? ஏன், எனக்கு தெரியாதா? இந்த வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு
எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுல எல்லாம் நான் தலையிடுறது இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயமே எனக்கு தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணி இந்த வீட்டுக்கு வர சொன்னது நீதானே? உங்களுக்கும் அத்தைக்கும் இருக்கிற சண்டையை மறந்துட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னது நீதானே? பாத்தியா? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் கூட பிரியாதான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது நீதான் ஃபோன் பண்ணேன்னு. பாட்டி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன விஷயம் அத்தைக்கு தெரிய வேண்டாம் பாட்டி. சீதா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போதுமா? சீதா, இந்த குங்குமச்சிமிழ் உங்க வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்கோ. நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்வீங்க. இத பத்திரமா பாத்துக்கோ. என் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. இந்த ஆசீர்வாதமாவது என் மகனையும் என் மருமகளையும் ஒன்னா சந்தோஷமா வாழ வைக்கட்டும். ஆண்டவனால ஆகாதது பெரியவங்க ஆசீர்வாதத்தால ஆகும்னு சொல்லுவாங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, அது போதும்.